இந்த தேனி மாவட்டம் தான். முதல்ல வரவேற்றது இந்த தேனி மாவட்டம் தான். இந்த தேனி மாவட்டம் பத்தியில எல்லாருமே சொல்லுவாங்க, தேனி மாதிரி உழைக்கக்கூடியவங்க தேனி மாவட்ட மக்கள் அப்படின்னு. அப்படிப்பட்ட உழையெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த பெருமை. தேனி எப்பவுமே கழகத்துறை கோட்டைங்கிறத இந்த வாட்டி நம்ம மீண்டும் நிரூபிச்சு காக்கணும். இந்த வாட்டி தலைவர் அவர்கள் ஒரு நல்ல வேட்பாளர், வெற்றி வேட்பாளர், உங்களுடைய சுகதுகத்தை நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடியவர், எப்போதுமே மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர். வெறும் தேர்தல் மட்டும் உங்களை வந்து சந்திச்சு வாக்கு கேட்கறது கிடையாது. என்னைக்குமே வருடம் முழுக்க உங்களுடைய பயணிக்கக்கூடியவர் தான் அந்த மகாராஜன் அவர்கள். ஏற்கனவே 2 முறை ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி நம்ம ஓட்டு கேட்கலாமா, ஓட்டு கேட்போமா, வித்தியாசம் கேட்போமா? ஏற்கனவே 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி உங்களுக்காக ஏகப்பட்ட திட்டங்களை இந்த தொகுதிக்கு கொண்டு வந்தவர் தான் அண்ணன் மகாராஜன் அவர்கள். திட்டங்களை சில திட்டங்களை மட்டும் எடுத்துக்காட்டா சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு 130 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பால பணிகள் நீங்க நடைபெறுகிறதா? யாருடைய முயற்சி? அந்த மகாராஜனுடைய முயற்சி. 141 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கூட்டுக்குடி திட்டம் வேலை வைத்திருக்கு. அரசு மருத்துவமனையில இன்னைக்கு 8 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதிநவீன 1.5 டெஸ்லா எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷின் யார் அமைச்சு கொடுத்தா? உங்களுடைய வேட்பாளர் அந்த மகாராஜன் அவர்கள். தொகுதி முழுவதும் கடந்த 5 வருஷத்துல மட்டும் 31 கோடி ரூபாய் மதிப்பீடு, 72 கிலோமீட்டருக்கு சாலை பணிகள் நடந்திருக்கு. விவசாய கோரிக்கை நிச்சயம் நம்முடைய ஆட்சி அவர்கள் முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து போய் அதற்கான நிலையை பெற்று நிச்சயம் அதற்கான உறுதிமொழியை முல்லை பெரியாறு குளம்பக ஓட்டப்பட்டிருந்து வாய்க்கால் மூலமாக உபரிநீரை கொண்டு வந்து ஆண்டிக்கோட்டை கோயிலில் இருக்கக்கூடிய நீங்க மாற்றி வந்தீங்க எனக்கு என்ன சம்பந்தம் கிடையாது. சரியா? நான் விருப்பம் தான் காட்டுறேன். விருப்பம் கிடையாது. உலக யாரு காட்டா? நீங்க தான் காட்டுறேன், நான் கிடையாது. கீழே ஒன்று படுத்திருக்காங்க, அவர்தான் எடப்பாடி பழனிசாமி. அவர்தான் முன்னாள் முதலமைச்சர். இப்படிதான் முதலமைச்சர் ஆனாரு. மக்கள் வாக்களிக்கிற. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க முரட்டு தொண்டர்கள் பார்த்துருப்பீங்க, முரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, முரட்டு அடிமை பார்த்திருக்கீங்களா? இதுதான் அந்த முரட்டு அடிமைன்னு சொல்றேன். மோடியுடைய நம்பர் 1 முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி சொன்னேன். அவர் ரொம்ப கோபம் கண்ணா திட்டாரு, உயிரை வாங்குறாரு, செத்து போனவனா தான் கேட்கிறாங்க. எண்ணாவது மட்டுமா திட்டாரு, அவ்வளவு கோபமா திட்டாரு. ஏன் அப்படி சொன்னேன்? இவர் மோடி என்ன பண்ணாலும் அதுக்கு ஆபாசம் போட்டு நம்முடைய மாநில உரிமைகள்லாம் விட்டு கொடுத்துருக்கக்கூடிய மனுஷன் தான் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு இன்னும் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். இன்னைக்கு ஒன்றிய மறுவரையறை டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இன்னைக்கு திராவிட முறையில் கழகம் உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். இது மூலமா மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சு ஒவ்வொரு மாநிலத்திலையும் எம்பிக்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இன்னைக்கு இந்தியாவுடைய எம்பிக்கள் தொகை 543. அதை அதிகப்படுத்தி 815 சீட்டா மாற்ற போறாங்க. நியாயப்படி பார்த்தா இப்ப நம்முடைய தமிழ்நாட்டில் 39 எம்பிக்கள் இருக்காங்க. நமக்கு சரியா பிரிச்சு கொடுத்தாங்கன்னா, எல்லா மாநிலங்களுக்கும் சரிசமா பிரிச்சு கொடுத்தாங்கன்னா நமக்கு 59 தொகுதி வரணும், 59 எம்பிகள் வரணும். ஆனா பாஜக அரசு என்ன பண்றாங்க? டிக்கெட் போட்டு நமக்கு வெறும் 47 எம்பிகள் வர மாதிரி அந்த முயற்சியை எடுக்கிறாங்க. 12 எம்பிகள் தமிழ்நாட்டுக்கு குறைவா கொடுக்குறாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சொன்னாங்க. பாதிப்பு வரும்னு சொன்னாங்க. அவருக்கு பாதிப்பு வந்துடும். பாஜக மூலியமா அவருக்கு பாதிப்பு வந்துடும். அதனாலதான் இப்படி தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகப்படுத்திருக்காங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலில் நீங்க மிகப்பெரிய வெற்றிய நம்முடைய அந்த மகாராஜர்களுக்கு ஆண்டிப்படி தொகுதியில உதயசூரிய சின்னத்துல வாக்களித்து மிகப்பெரிய வெற்றிய உறுதி செய்திருக்கிறார். வெற்றியோட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல அந்த மகாராஜன் அவர்கள் ஆண்டிப்படி ஜெயிக்க வைக்கணும். நீங்க வந்திருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்துல
தேர்தல் நாள் இன்னைக்கு 23. இன்னும் 7 நாட்கள் இருக்கு. இன்னும் ஒரு வாரம் இருக்கு. இன்னும் 7 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்காளராக சந்திச்சு ஒவ்வொரு வீடா போய் யார் யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்க கிட்ட இந்த பிரச்சாரத்தை நீங்க பண்ணுங்க. ஏன் உதயசூரிய சேனத்துக்கு வாக்களிக்கணும், ஏன் திரு மகாராஜா அவர்களை மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கணும், ஆட்சிக்கு வந்தா என்னென்ன கொடுப்போம், என்னென்ன திட்டங்கள் நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, ஏற்கனவே 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம், எல்லாத்தோட முக்கியம் அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாது. அந்த பிரச்சாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அடுத்த ஒரு வாரம் நீங்க இந்த பிரச்சாரத்தை பண்ணீங்கன்னா நிச்சயம் அந்த மகாராஜா அவர்கள் குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல நிச்சயம் தேர்ச்சி காட்டுவதை உறுதி செய்வீங்களா? அதையெல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், பெருமையா சொல்ற தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா குறிப்பா சொல்றா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். வாக்களிங்க. மகாராஜன் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடினாங்க. நிச்சயம் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய குரலாக அவர் சட்டமன்றத்தில் இருப்பார் என்று கூறிக்கொண்டு வரவேற்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.